Welcome to the BKR chemistry classes. So far, haloalkanes and haloarenes la நம்ம basic introduction பார்த்திருக்கோம். IUPAC nomenclature பார்த்திருக்கோம். Today, we will look into the preparation of haloalkanes. So, generally, எப்படி நம்ம ஒரு haloalkanes prepare பண்ணலாம்? First method starts from alcohols. So, we can easily convert alcohols to haloalkanes. So, R OH நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா ஆல்கைல் குரூப்ல நம்ம ஒரு OH சேர்த்தோம்னா அது ஆல்கஹால். அதுல நம்ம OH ரீப்ளேஸ் பண்றோம். ஏதோ வச்சு ரீப்ளேஸ் பண்றோம், X வச்சு ரீப்ளேஸ் பண்றோம். ஸோ ஆல்கஹால் டு ஆல்கைல் ஹேலைட்ஸ். இது எப்படிலாம் பண்ணலாம்? ஸோ இங்க என்ன ரியேஜன் எனக்கு தேவைப்படுது? ஸோ நான் என்ன பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் HCl, ஐ கேன் யூஸ் HBr. இப்போ HCl யூஸ் பண்றப்ப எனக்கு I need a supporting reagent, a Lewis acid, that could be zinc chloride. HBr நான் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலாக புக்கில் என்ன போட்டிருப்பாங்கன்னா 48% HBr யூஸ் பண்ணணும். HI, HF, usually we don't say the reaction because HF will be very corrosive. HI will be reversible reaction. அதனால ரெண்டு ரியாக்ஷன் நம்ம பார்க்க முடியாது. அப்போ அயோடைட் எப்படி ரெடி பண்ணலாம்? I can use KI in presence of orthophosphoric acid. அதனால் ஸ்பெசிஃபிக் ஆர்த்தோஃபாஸ்பரிக் ஆசிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி ஷுட் நாட் யூஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ என்ன ரீசன்? ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா கேஐயை ஹெச்ஐயா மாற்றிடும். அதை ஃபர்தராக அயோடினை ஆக்சிடைஸ் பண்ணிடும், விச் வில் எஸ்கேப் ஆஸ் கேஸ். அதனால வி ஷுட் நாட் யூஸ் கான் சல்ஃபியூரிக் ஆசிட். இன்ஸ்டெட் வி கேன் யூஸ் ஆர்த்தோஃபாஸ்பரிக் ஆசிட். வேற என்ன யூஸ் பண்ணலாம்? ஐ கேன் யூஸ் thionyl chloride, SOCl2. ஸோ திஸ் இஸ் செட் டு பி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரியேஜன். ஒரு நல்ல ரியேஜன் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் ஃபார்ம் ஆகிற பை ப்ராடக்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு அடிஷ்னல் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் SO2 அண்ட் HCl. இது ரெண்டுமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ ஈஸியாக ரியாக்ஷன் மிக்சர்லேருந்து வெளியே போயிடும். அதனால லீச்-சாட்லியஸ் பிரின்சிபல் படி more and more of forward reaction. வேற என்ன யூஸ் பண்ணலாம்? we can use PCl5, we can use PX3. So here I can use PX3, that is PCl3. I can use PBr3 and PI3. இதுல இன்னொரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. PBr3 and PI3 நம்ம இன் சிட்டு தான் ரெடி பண்ணோம். இன் சிட்டுனா within the reaction. அப்ப அடுத்த கேள்வி ஏன்னா these two reagents are highly reactive. They can hydrolyze easily to give you phosphine and HBr or HI. So these phosphine and these reagents are highly corrosive and they are toxic in nature. அதனால PBr3 இன் சிட்டுல ரெடி பண்ணி அப்படியே அது ரியாக்ட் பண்ணி அப்படியே ப்ராடக்ட் கொடுக்கும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி லேப்ல வைக்கக்கூடாது. லேப்ல வச்சோன்னா என்ன ஆயிரும்? அது டீகம்போஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஹைட்ரலைஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஹைட்ரலைஸ் ஆச்சுன்னா ஃபாஸ்பின் கேஸ் கொடுக்கும், ப்ளஸ் HBr and HI கொடுக்கும். அது ரொம்ப கரோசிவ் அண்ட் டாக்ஸிக் ரியேஜன். அப்போ நான் இதை இன் சிட்டுவா நான் எப்படி ரெடி பண்றது? ஸோ இதை எப்படி ரெடி பண்ணலாம்னா ரெட் ஃபாஸ்பரஸ் எடுத்துக்கிட்டு அதில் யூ கேன் ஆட் தி bromine or iodine, Br2 or I2. ஸோ இன் சிட்டுவா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ரியேஜன்ஸ் தான். ஸோ ஐ கேன் யூஸ் HCl, ஐ கேன் யூஸ் HBr, ஐ கேன் யூஸ் KI, ஐ கேன் யூஸ் SOCl2. SOCl2க்கு பேர் thionyl chloride, PCl5, phosphorus pentachloride, PX3. So these all can be used. So if I take CH3OH, I take HCl in presence of ZnCl2, I'll be getting CH3Cl. So இதில் நீங்கள் எந்த ரியேஜன் வேணாலும் இந்த ரியாக்ஷன் நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே,
இதுலயே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். ஸோ CH3 CH2OH CH3 CH CH3OH CH3 CH3. ஸோ இங்கே OH attached carbon ரெண்டு ஹைட்ரஜன், therefore it's primary alcohol. இங்கே OH attached carbonல ஒரே ஒரு ஹைட்ரஜன், therefore it is secondary alcohol. இங்கே OH attached carbonல ஹைட்ரஜனே கிடையாது, therefore it is tertiary alcohol. இப்போ இந்த மூணோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜென்ரலா as we go down the rate of the reaction increases. Okay, ஸோ இதுல பிரைமரியில பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணோம், HCl யூஸ் பண்ணோம், ZnCl2 யூஸ் பண்ணோம். செகண்டரியிலே HCl யூஸ் பண்ணோம், ZnCl2 யூஸ் பண்ணோம். ஆனா ஒரு டெர்ஷரி ஆல்கஹால்ல சிம்பிளா நீங்க ஒரு கார்ன் HClஓட போட்டு ஜஸ்ட் ஷேக் பண்ணீங்கனாலே என்ன ஆயிரும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். ஷேக் பண்ணாலே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ ரியாக்ஷன் will be faster. So the order of reactivity of alcohols are tertiary, greater than secondary, greater than primary. This could be for any of the reagents. So இதுல என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், CH3 CH2 Cl plus what will be the byproduct, water. அதே மாதிரி தான் எல்லாமே CH3 CH CH3 Cl plus water எல்லாமே ப்ராடக்ட் ஹாலைடாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ வேகமாக ஃபார்ம் ஆகுது, that depends upon the nature of the alcohol. ஓகே, நம்ம சப்ஸ்டியூஷன் மெக்கானிசம் படிக்கிறப்ப இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் இந்த ஆர்டரோட சேஞ்சஸ் எப்படி நடக்குது.